ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஏஎஸ் அகாடமி. சிலக்ஸ் வீடியோ பண்ண உங்களை பலமான நடிகள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆச்சுன்னு தெரியல. டிஎன்பிசிக்கு இருந்தாலும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருந்தாலும் சரி, இப்போ இன்ஜினியரிங் முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வேகன்சியை சர்ற மாதிரி அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் சொல்லணும், புரியுதா? போன ஜனவரி 6ஆம் தேதி நினைக்கிறேன், அன்னைக்கு தான் ஏஐ எக்ஸாம் கூட முடிஞ்சு. நீங்க 2023 அப்படின்னு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சிவிலுக்கு ஒரு மேஜரான வருஷமா இருந்திருக்கு. ஏன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நடந்துச்சு, ஜேடிஓ எக்ஸாம் நடந்துச்சு. ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் போயிட்டு இருக்கு, பட் அதை ஓரம் கட்டி வைப்போம். இருந்தாலும் ஜேடிஓ எக்ஸாம் நடந்துச்சு. அப்புறமா ஏஇ நடந்திருக்கு. ஏஇல எப்படி சொல்றது, இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில், மெக்கானிக்கல் எல்லாத்துக்குமே வேகன்சி வந்துச்சு. இப்போ நீங்க 2024 அப்படின்னு எடுத்து பாக்குறப்ப, புரியுதா, கம்பைன் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் போன ஆனுவல் பிளான்ல கொடுத்திருந்தாங்க. அதுல சிவிலுக்கு எக்ஸாம் இருக்கு, ஜேடிஓங்கிற பேர்ல. இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, ஐடிக்கு எக்ஸாம் இருக்கு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஎன்இபியோடதுல. மெக்கானிக்கல் எக்ஸாம் இருக்கு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெக்ரூட்மெண்டா இருந்தது. வருஷ இறுதியில ஏஐ சொல்லியிருந்தாங்க, ஆனா 47 வேகன்சின்னு சொல்லியிருந்தாங்க, கரெக்டா? ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துச்சு. இந்த அலைத்துறையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏஐக்கு, புரியுதா, வேகன்சி இருக்கா சொல்லியிருந்தாங்க. அதுல சிவில், இசிஇ, ட்ரிபிள்இ கன்ஃபார்ம். ஏன்னா சிவில் எலக்ட்ரிக்கலும் அதுல இருக்கு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா எப்ப கொடுக்க போறாங்க, இல்ல ஏஐல தான் சேர்க்க போறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கட்டத்துல, இப்ப திடீர்னு ஒரு அப்டேட் என்னதுன்னா, இந்த வாட்டர் சப்ளை இது இருக்குல்ல, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வேகன்சி இருக்கிறாங்க. ஹியூஜ் வேகன்சியா வந்திருக்கு. அதுல பிஇக்கும் இருக்கு, டிப்ளமோக்கும் இருக்கு, புரியுதா? சோ அதுல எவ்வளவு வேகன்சி, என்ன எக்ஸாம் பேட்டர்ன், எல்லா தகவல்களுமே நம்ம வீடியோல பார்க்கலாம். இப்ப சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்டா ஒரு ஏஐ முடிஞ்சுல, அதுக்கு சிவில், இசிஇ, ட்ரிபிள்இக்கு நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம், புரியுதா? அப்ப அந்த கிளாஸ் நம்ம இப்ப வந்திருக்கிறதுக்கு நம்ம கிளாஸஸ் ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி 9ஆம் தேதி அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு 9ஆம் தேதி 8ஆம் தேதி கண்டிப்பா டீடைல் நோட்டிபிகேஷன் கிடைச்சிடும், புரியுதா? சோ அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கறத பார்த்து நம்ம 8ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம், நியூ பேட்ச் ஆரம்பிச்சிருவோம். 8ஆம் தேதி ஆரம்பிச்சிருவோம், புரியுதா? எதுக்கு என்ன வருதோ, ஏன்னா ஏஇல சிவில், இசி, ட்ரிபிள்க்கு நம்ம கிளாஸஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம், ரைட்? அப்படியே நம்ம டிப்ளமோ அப்படின்னு போனீங்கன்னா ஜேடிஓக்கு இப்ப எடுத்துட்டு இருக்கோம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இசிஇ, ட்ரிபிள்இ இதுக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைலுக்கு எடுத்துட்டு இருக்கோம், புரியுதா? அப்ப எந்த பக்கம் வந்தாலும், எது வந்தாலும் தட்டி தூக்கிடலாம். எல்லாத்துக்குமே பிப்ரவரி 8ஆம் தேதி நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம், புரியுதா? போத் ஆன்லைன் ஆஃப்லைன்ல கிளாஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல் எல்லாமே ரெடியா இருக்கு, புரியுதா? ஜாயின் பண்ணி படிச்சு பாஸ் பண்ணது மட்டும் உங்களோட வேலை, புரியுதா? அதனால முன்கூட்டியே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நம்பருக்கு காலேஜ் போய் நீங்க அட்மிஷன் போட்டு வச்சுக்கோங்க, புரியுதா? பட் 8ஆம் தேதியில இருந்து ஃபீஸ் எவ்வளவு எல்லாமே நம்ம அதான் 8ஆம் தேதி ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அந்த டீடைல் என்னன்னு பார்த்துடலாம், ரைட்? இந்த விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஏன்னா நம்ம சொல்ல வேண்டாம், ரைட்டு. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். சேம் டைம் இந்த வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்னு போன வருஷமே நம்ம சொல்லியிருந்தோம், 2023 எண்டுல. இப்பதான் ஏஐ முடிஞ்சிருக்கு, அடுத்த ஒரு ஏஐ வரும்ட்டு. அப்ப நிறைய பேர் நம்பல, சார் என்ன சார் நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க அப்படின்னு. இப்ப வந்துருச்சு, இதை தான் சொன்னோம், இதை நம்ம முன்னாடியே சொன்னோம். இது வருதுன்னு ஃபர்ஸ்ட் வருஷம் சொன்னது நம்ம தமிழ்நாட்டுல, புரியுதா? ரைட்டு. இதுல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க, புரியுதா? இப்ப அதுக்கு யார் யார் எலிஜிபிள் என்னங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். தனியா சிவில் மெக்கானிக்கலுக்கு ஏஐ கொடுத்துருக்காங்க, புரியுதா? வேகன்சிலாம் பாருங்க 145 அப்படி இருக்கு. என்ன அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி, அகைன் அது நமக்கு என்ன வரும்னு தெரியல, 80 கொடுத்துருக்காங்க. தனியா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில்னே ஒன்று வருது, 58. அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் சொல்லி ஒரு 14. அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு 71. எலக்ட்ரிக்கல்னு பாக்குறப்ப இல்ல ட்ரிபிள் இசி 2 பேரும் வந்துருவாங்க. அடுத்து பிளானிங் கார்பரேஷன் ஒன்று வருது, புரியுதா? இதெல்லாமே அசிஸ்டன்ட் இன்ஜினியர். அப்புறமா டவுன் பிளானிங் ஆபீசர் கிரேட் 2 அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதுவுமே ஏஐ இந்த மாதிரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 12 வேகன்சி. ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇன்னு பாக்குறப்ப இது கண்டிப்பா நமக்கு டிப்ளமோ எலிஜிபிள், அதுக்கு ஒரு 24 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு யார் எலிஜிபிள்னு கொடுக்கல. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுதான் மேஜரா பார்க்கப்படுறது, 257 வேகன்சி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதுல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா டிப்ளமோ தான். ஆனா யாரை எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி எல்லாத்தையுமே எடுக்கிறாங்களா, ஏன்னா வேகன்சி 257 இருக்கு. அடுத்து டிராஃப்ட்மேன் உங்களுக்கு தெரியும், சிவில் தான், ஓகேவா? டிராஃப்ட்மேன் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி கொடுத்துருக்காங்க. திரும்ப ஓவர்சீர்னாலுமே அது ஓவர்சீர் அப்படின்னா நமக்கு ஜேடிஓ மாதிரி, அப்ப அதுவுமே சிவில் தான் போல. அதுக்கு ஒரு 22 வேகன்சி. இப்ப நிறைய பேர் கேட்கறது, சார் இந்த ஜேடிஓன்னு சொன்னாங்க, அது இதுவான் தம்பி, இது வேற, அது டிஎன்பிசி தனியா கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு வருஷம் முழுக்க எக்ஸாம் இருக்கு, புரியுதா? 2024 முழுக்க எக்ஸாம். இனிமேல் நீங்க இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்ல, டிப்ளமோ படிச்சா வேலை இல்ல அப்படின்னா சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க கூடாது. ஒழுங்கா 2024 வந்து எக்ஸாம் தட்டி தூக்க பாருங்க. திரும்ப 2025 திரும்ப புலம்ப கூடாது. இந்த ஒரு வருஷத்துல எல்லா வேகன்சியும் அடிச்சு தரவிடணும், அவ்வளவுதான், ரைட்? அப்படி பார்த்தா அப்ப எல்லாத்துக்குமே இருக்கு, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், டிப்ளமோ எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. பட் யார் யாருக்கு என்னென்ன எவ்வளோ அக்யூரேட் சிலபஸ் எல்லாமே நமக்கு 9ஆம் தேதிக்கு முன்னாடி தெரிஞ்சிடும், புரியுதா? ஆனா எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க பாருங்க, இங்க பாருங்க, எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க.
ஜூன் 30 ஒரு எக்ஸாம், ஜூன் 29 ஒரு எக்ஸாம். ஜூன் 30 நடக்கிற எக்ஸாம் தான் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துறாங்க, சப்ஜெக்ட் பேப்பர்னு தெளிவா கொடுத்துறாங்க. அப்ப என்னன்னா அடுத்த கேள்வி கேட்பீங்க, இதுக்கு பி எலிஜிபிள், இதுக்கு பியும் எலிஜிபிள், டிப்ளமோ எலிஜிபிள் தான் சொல்லுவாங்க. அப்ப நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க இந்த 2 எக்ஸாமுமே தாராளமா எழுதிக்கலாம். நான் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்னா நீங்க இதை மட்டும் எழுதிக்கலாம், அப்படிதான் இருக்கும். புரியுதா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏஐ மாதிரி, இது ஏஐ எக்ஸாம், இது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம். அது தெளிவா கொடுத்துட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 9 12. அப்ப கண்டிப்பா நமக்கு தெரியுது இது 200 கொஸ்டின் தான். 200 கொஸ்டின் கொடுக்கல, ஆனா இது பார்த்தா தெரியுது 200 கொஸ்டின். அப்ப சப்ஜெக்ட் பேப்பர் நீங்க 200 கொஸ்டின் எழுதிவீங்க, சிவிலோ மெக்கானிக்கலோ இசிஏ ட்ரிபிள்இ. புரியுதா? இந்த பக்கம் வரப்ப இது ஒரு 200 கேள்வி. தமிழ் எலிஜிபிள் 100, ஜிஎஸ் 100. ஜிஎஸ்னா இதுக்குள்ள மேக்ஸ் 25, ஜிஎஸ் 75 வந்துடும். அது ஒரு 200 கேள்வி. நீங்க டெக்னிக்கல் எக்ஸாம்ல எழுதுவீங்கல்லங்க, அதே தாங்க. அப்படியே நீங்க 29 எக்ஸாம் பாக்குறப்ப அது டிப்ளமோ, அதே டிப்ளமோ, அதே தமிழ் ஜிஎஸ். புரியுதா? அப்ப எக்ஸாம் டேட்லாம் கொடுத்துட்டாங்க, வேகன்சி எல்லாம் கொடுத்துட்டாங்க, சிலபஸ் அப்ப அப்படிதான் இருக்கும். ஏஐனா ஏஐ சிலபஸ் கடைசியா என்ன நடந்துச்சு, அது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னா அதுக்கு என்ன சிலபஸ் அதே தான். புரியுதா? அப்ப பாத்துக்கலாம். எதா இருந்தாலும் நம்ம 8ஆம் தேதினா, அது 8ஆம் தேதி 9ஆம் தேதி நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம். புரியுதா? கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க. என்ன ஃபீஸ் மற்ற விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்றோம், வரப்போற நாட்கள்ல சொல்றோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு போற லெவல்ஸ் பாருங்க. இதுக்கான ஃப்ரீ கிளாஸஸ், டெமோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம போடுவோம். புரியுதா? அதனால பாருங்க. கண்டிப்பா 2024 உங்களை கொண்டு போய் ஆசிரியர்கள் உட்கார வச்சிரும். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.